2026 தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்துள்ளது குறித்து அமமுக நிர்வாகிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூட்டணிக்கு முன்னரே தன்னை நம்பி வந்தோருக்கு தேவையான இடங்களை கேட்டு பெறுவோம் என டிடிவி தினகரன் உறுதியளித்த நிலையில் தற்பொழுது அமமுக நிர்வாகிகள் அதிருப்தியில் உள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், டிடிவி தினகரன் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளது குறித்து அமமுக நிர்வாகிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ராம்குமார், வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்திருக்கிறது. இந்த நிலையில் கூட்டணியில் இணைவதற்கு முன்பாகவே தன்னை நம்பி வந்தவர்களுக்கு தேவையான தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என்று டிடிவி தினகரன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் நேற்று அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாக அறிவிப்பு வெளியானது. அதில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட டிடிவி தினகரனோடு பயணித்து வரும் சோளிங்கர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அக்கட்சியின் மண்டல பொறுப்பாளருமான தலைமை நிலைய செயலாளரும் இருக்கக்கூடிய என்ஜி பார்த்திபன், அதே போல அரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகன், தஞ்சாவூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரங்கசாமி ஆகியோருக்கும், அதே போல திருப்போரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோதண்டபாணி, பெரியகுளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கதிர்காமு உள்ளிட்டோருக்கு இம்முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ரங்கசாமியை பொறுத்த வரைக்குமே அவர் தஞ்சாவூரில் போட்டியிட்டு தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர். அவருக்கு திருவையார் தொகுதியில் போட்டியிடுங்கள் என்று கூறியதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர் மறுப்பு தெரிவித்து விட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்திபனை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக 9 ஆண்டு காலமாக டிடிவி தினகரனோடு பயணித்து சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்ட பல தேர்தல்களில் அவர் போட்டியிட்டு இருக்கிறார். இருந்த போதிலும் சோளிங்கரில் அவருக்கு தான் சீட்டு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் அது இல்லை என்று தகவல் வெளியான நிலையில் அவரது ஆதரவாளர்கள் தற்பொழுது சமூக வலைதளங்கள் வாயிலாக தங்களது கடுமையான எதிர்ப்பை அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக டிடிவி தினகரன் அவர்களையும் அவர் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். அதே நேரத்தில் இன்றைய தினத்தில் பார்த்திபன் உள்ளிட்டோர் தங்களுடைய ஆதரவாளர்களுடன் இன்றைக்கு ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அந்த ஆலோசனையின் இறுதியில் திமுகவில் இணைவதா அல்லது மாற்று கட்சி ஏதேனும் இணைவதா என்பது குறித்து அவர்கள் முடிவெடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களுடைய அதிருப்தியை தலைமையிடமே அவர்கள் தெரிவித்து விட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் டிடிவி தினகரனுக்கு எதிராகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகவும் சமூக வலைதளங்களில் பேஸ்புக் பதிவுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் என்ஜி பார்த்திபனை பொறுத்த வரைக்குமே அவர் தீவிரமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தார். தனக்கு இந்த முறை நிச்சயமாக சீட் உறுதியாகும் என்று அவர் எதிர்பார்த்த நிலையில் அது உறுதியாகாத நிலையில் அவரும் தன்னுடைய முக புத்தகத்தில் டிடிவி தினகரனோடு இருந்த அந்த புகைப்படத்தை மாற்றி அவருடைய புகைப்படத்தை வைத்திருக்கிறார். மேலும் தர்மத்தின் வாழ்வுதனை தூது கவ்வும், மீண்டும் தர்மமே வெல்லும் என்றும், அதே போல மீண்டும் வருவோம் என்று அவர் குறிப்பிட்டதை நாம் பார்க்க முடிகிறது. ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.